ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எந்த பஸ்ஸோட டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு கெம்பகோடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டிக்கெட்டோட விலையை பார்த்துட்டிங்கன்னா ₹250 ப்ளஸ் ₹12, டோட்டலாக ₹265. ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு இப்போ பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு போகிற ஸ்பெஷலாக இதுக்குன்னே வந்துட்டு பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு போகிற ஒரு ஏசி பஸ் விட்ருக்காங்க. ஸோ இந்த பெங்களூர் ஏர்போர்ட் ஏசி பஸ் வந்துட்டு பெங்களூர் சிட்டியிலேருந்து பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு நம்மளை கொண்டு போய் சேர்த்துடும். பெங்களூர் சிட்டியில் இருக்க எல்லா ஏரியாலையும் பார்த்துட்டிங்கன்னா இந்த பஸ் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. டைமிங்க்கு வரும், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பஸ்ஸுக்குள்ளே சார்ஜிங் போர்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ மறக்காமல் உங்களுக்கு வந்துட்டு சார்ஜர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க, சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பின்னாடி சீட்டில் வந்துட்டு வச்சுக்கலாம், பட் அந்தளவுக்கு ஃபெசிலிட்டி கிடையாது. பட் இருந்தாலுமே பார்த்துட்டிங்கன்னா லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா தாராளமாக ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம், நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக ட்ராவல் டைம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1 hour and 45 minutes அந்த மாதிரி வரும். ஸோ 1.25 மணி நேரத்தில் மேக்ஸிமம் 2 hours நீங்கள் பெங்களூர் சிட்டிலேருந்து பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு வந்துடலாம் இந்த ஏசி பஸ்ஸில். ஸோ உங்கள் ஃப்ளைட் வந்துட்டு T1 டெர்மினலில் இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா இந்த பஸ் வந்துட்டு T1 டெர்மினலில் தான் வந்து உங்களை இறக்கி விடுவாங்க. சப்போஸ் T2 டெர்மினலில் உங்கள் ஃப்ளைட் இருந்ததுன்னா கவலைப்பட தேவையில்லை, இங்கே ஒரு ஷட்டில் பஸ் இருக்குது, அது உங்களை கொண்டு போய் சேர்த்துரும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு T1 டெர்மினல். மணி பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இப்போ 12 o'clock ஆகுது, மிட் ஆகுது. ஸோ 24 hours அந்த பஸ் சர்வீஸ் அவைலபிளாக இருக்கும், பார்த்துக்கங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு டைரக்ட் பஸ் கெம்பகோடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து மைசூருக்கு உங்களை டேரெக்டாக கொண்டு போய் சேர்த்துரும். ஸோ இப்போ நீங்கள் நிறைய பேசஞ்சர்ஸ் வந்துட்டு பெங்களூர் ஏர்போர்ட்லேருந்து சிட்டிக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி இங்கே பஸ்ஸில் ஏறிட்டுருக்காங்க. Kia 8. ஸோ இங்கே வந்துட்டு கவுண்டர் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன பஸ்ஸில் போகணும், உங்களுக்கு எந்த ஏரியாவுக்கு எந்த பஸ்ஸில் ஏறணும், எந்த பஸ் நம்பரில் ஏறணும்னு சொல்லிட்டு கவுண்டரை போய் விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வந்துட்டு சொல்லிவிடுவாங்க. ஸோ 24 hours நீங்கள் வந்துட்டு பெங்களூர் ஏர்போர்ட்டில் இறங்குனீங்க அப்படின்னா கவலைப்பட தேவையில்ல, பஸ் இருக்குது. ஷட்டில் டு T2 ஃப்ளைட்ஸ் ஆப்ரேட்டிங் ஃப்ரம் டெர்மினல் 2, அதாவது ஏர் ஏஷியா, ஸ்டார் ஏர் இண்டியா, விஸ்தாரா, இந்த ஃப்ளைட்ஸ்லாம் வந்துட்டு T2 டெர்மினல் ஆப்ரேட் ஆகுது. ஸோ கவலைப்பட தேவையில்லை, T1 டெர்மினல்லாம் நீங்கள் ஏசி பஸ்ஸில் வந்து இறங்கிடலாம். அங்கேருந்து T2 டெர்மினலுக்கு ஜஸ்ட் ஒரு 10 minutes ஆகும் இந்த ஷட்டில் பஸ்ஸில். ஒரு 15 நிமிஷத்துக்கும் ஒரு ஷட்டில் பஸ் வரும், அதில் ஏறி நீங்கள் தாராளமாக போயிடலாம். ஸோ ஏர்போர்ட்டுக்கு வெளியில் நிறைய ஷாப்ஸ் இருக்குது, கஃபே ஷாப்ஸு, அந்தந்த ஷாப்ஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நீங்கள் பொறுமையாகவே வந்துட்டு ஏர்போர்ட்குள்ளே போகலாம். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், தெளிவாக உங்களுக்கு நான் அதில் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.